இறையேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏழைகளுடனான நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த பகுதியில் இருக்குதுன்னா, லேவியர் 25வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 38 வரை ஏழைகளுடனான நம்முடைய வாழ்க்கை முறையை அவர் சொல்லியிருக்காங்க. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து உங்கள் கடவுளாயிருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது லேவியர் ஆகமத்தில் இருக்குது. ஏழைகள் நம்மளோட சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள்கிட்ட நம்ம பணம் கொடுத்து உதவி செய்யலாம். ஆனால் அவங்கக்கிட்ட வட்டியோ லாபமோ வாங்க வேண்டாம். கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுனால கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு நீ எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால், உணவோ எது கொடுத்தாலும் அது நீ அநியாயமாக அதிக விலைக்கெல்லாம் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி நமக்கு ஏழைகளுடனான நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. God bless you all.